Hi guys, welcome back to our channel. என்னடா 10 நாளா வீடியோ போடலான்னு பார்க்காதீங்க. நாங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தோம் ஒர்க்ல. இதுக்கு அப்புறம் நாங்க வந்து பெரிய வீடியோஸ் தான் ஃபுல்லா போடலாம்னு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் நகர் வந்திருக்கோம். இங்க வந்து என்ன பண்ணலாம்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. ஃபுட் சேலஞ்சில் என்னடா பண்ணலாம்னு பார்த்தாக்க இந்த நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேம்ல ஒரு ஃபுட். இவரோட நேம்ல நானு என்னோட நேம் வந்து அவனுக்கு அவனோட நேம் வந்து எனக்கு ஓகேங்களா அவன் வந்து ஒரு ஃபுட் சாப்பிட போறோம் பேர்ல AKSHAY அந்த ஒரு லெட்டர்ல தேடி தேடி ஃபுட் சாப்பிடணும் அதே மாதிரி அரவிந்த்ன்ற பேர்ல நான் தேடி தேடி ஃபுட் சாப்பிடணும் அதனால நாங்க வந்து டெமோக்கு இது சும்மா சாப்பிடுறதுக்கு பசி வந்துச்சு டெமோலாம் இல்ல வந்துச்சு சாப்பிடுறாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கலாம் வாங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து A அவங்களும் வந்து Aல போய் தேட போறாங்க நானும் Aல தேட போறேன் ஆனா Aல கண்டுபிடிச்சேன் ஃபர்ஸ்ட் நான் அண்ணாச்சி பழம் நான் வந்து நானும் அண்ணாச்சி பழம் சொன்னதுக்கு அப்புறம் நீ சொல்லக்கூட வீடியோ வந்து எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க நான் தான் அண்ணாச்சி பழம் இப்ப நான் அண்ணாச்சி பழம் சாப்பிட போறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் இருங்க அவனும் ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டோம் ஓகே Aல நம்ம போய் நான் ஒரு கடைக்கு போவோம் ஒரு கடைக்கு போவோம் என்ன இருக்குன்னு பாக்கலாம் Aல என்னது அப்பளம் டாங் அப்பளம் எனக்கு Aல ஃபர்ஸ்ட் அப்பளம் சாப்பிட போறோம் வாங்க फ्रेंड्स நம்ம ஃபர்ஸ்ட் அப்பளம் சாப்பிடலாம் அப்பளம் இருக்கா ஒரு அப்பளம் மாமோ அது மட்டும் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க இந்த மீன்ல ஸ்டார்டிங் லெட்டர் எதனா வருதான்னு பார்க்கிறதுக்கு எறா எப்ரா ஏ எறான்றது ஏபிசிடி பச்சிதா இல்லையா இது எறாக்கு ஈ ஈரான் இரால் ஓகே ஓகே சாரி பேசாதடா படிக்காத தற்குறி பேல ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ அக்ஷயால வந்து ஏ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரொம்ப பெரிய ஏவா இருக்கு சாப்பிட முடியுமா தான் தெரியல அக்ஷய் மாதிரி இருக்குல்ல गाइस சுடுது பெருசா எண்ணெயா இருக்கு வாங்க நம்ம அப்பளத்தை சாப்பிடுவோம் கொஞ்சமே ஒண்டியா சாப்பிடாத அப்படியே பங்கப்பரி 60 ரூபாய் ஓகே गाइस இப்போ பாத்தீங்கன்னா அக்ஷயால வந்து ஏ முடிஞ்சிச்சு அடுத்து வந்து கே வாங்க நம்ம சர்ச்சிங்க்கு போலாம் வாங்க எனக்கு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எதனா ஃபுட் இருக்கா நீங்க தான் ஐடியா பண்ணணும் அது என்ன பாருங்க ஆமா அதுல நீங்க தான் சூஸ் பண்ணணும் சரி இருங்க நான் ஏல செக் பண்றேன் ஏன் என்னாச்சு அது என்ன ஒரு ஐடியா இது ஒரு டாஸ்க் மாதிரி நாங்க யூடியூப் சேனல்ல போட்டுருக்கோம் இருங்க நான் செக் பண்றேன் அங்க ஏல இல்லாம நான் சாப்பிட முடியாது நான் திட்டுவானுங்க ஏன் நான் ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ தான் போடணும் நான் ஏ போடுவா ஏ போட்டு ஒரு புள்ளி வச்சிருவா பிலிக்ஸ் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் வேணாம்ல ஏ போட்டு ஒரு புள்ளி வச்சிருவா அதுல ஏல இல்ல அதனால வேற கலர் ஏல சாப்பிட்டேன் ஆனியன் 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 ஓனா ஆனியன் ஓனா ஆனியன் அது ஓனா அது ஆனியன் இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் ஏன் ஒண்ணு போட்டு போட்டு வச்சிருக்கா போச்சு அண்ணா ஏ ஆறுக்கு நான் இங்க வரேன் நான் இப்ப ஏக்கு நான் வேற இடத்துக்கு ஆறுக்கு வரேன் வெயிட் பண்ணுங்க ஆறுக்கு வரேன் 6 மணிக்கு வரேன் 6க்கு வரேன் 6 மணி நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் இது வாட்டர் மெலனா ஏ வராதா ச்சே ஐயோ ஏல ஒண்ணுமே இல்லடா ஓகே फ्रेंड्स இப்போ நம்ம வந்து ஏக்கு வந்து அண்ணாச்சி பழம் வாங்க வந்திருக்கோம் அரவிந்த் நேமுக்கு வாங்க இப்போ நம்ம அண்ணாச்சி பழம் வாங்கலாம் அக்கா ஒரு அண்ணாச்சி பழம் கொடுத்துருங்கக்கா இந்தாங்க தரம்பரம் போட்டாங்க எவ்வளோக்கா 50 ரூபாய் 50 ரூபாய் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு தான் 50 ரூபாய் இருக்கு அவனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியல நம்ம லாஸ்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரவிந்த்ல ஏ முடிச்சாச்சு நெக்ஸ்ட் ஆர்க்கு சாப்பிட போகிறோம் வாங்க என்னென்ன அலப்பறை நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கேல என்ன சாப்பிட்டேன்னு தெரியலையே கே கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு சொல்லு கெஸ் பண்ணு கடம்பா கே ஃபார் கடம்பா சாப்பிடலாம் நீங்களா கடம்பா இருக்கா எவ்வளோக்கா 100 ரூபா வரும் நம்ம பிளேட்டு கடம்பா கடம்பா 100 ரூபாய் கே ஃபார் கடம்பா கே எஸ் அடுத்தது வந்து நம்ம எஸ்ஸுக்கு சாப்பிட போகிறோம் எஸ்ஸுக்கு போய் தரலாம் அடுத்தது
அப்படியே மலைச்சாரல் மாதிரி புழிஞ்சிட்டு தூக்கி போட்டு ஒரு பைட் எடுத்து வைப்போமா கடம்பாக. நல்லா இருக்கு சீரியஸாகவே. 2 days கேட்ச் இன்னைக்கு தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 days கேட்ச் கடை பேர். அடுத்தது வாங்க நம்ம எஸ்ஸுக்கு தேட போகலாம். அக்ஷயாவில் வந்து ஏ ஃபினிஷ், கே ஃபினிஷ், அடுத்து எஸ். வாங்க போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆயிருக்கு. ஏற்கனவே சாப்பிட்டதுக்கு 60. இது வரைக்கும் நம்ம 2 லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா 160 ரூபா ஆயிடுச்சு. என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ள முடிக்கணுன்றது தான். முடிக்க முடியுதா பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஏ சாப்பிட்டாச்சு. அடுத்தது ஆர் சாப்பிட போகிறோம். ஆருக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு ரோஸ் மில்க். வாங்க அக்கா கடையை தேடி ரொம்ப நேரம் கண்டுபிடிச்சா. வாங்க அக்கா கடைக்கு போகலாம். அக்கா ரோஸ் மில்க் பா. நம்ம ரோஸ் மில்க் வந்துடுச்சு. வாங்க நம்ம ரோஸ் மில்க் குடிக்கலாம். வாசனே நல்லா இருக்கு. அடிச்சு வந்தா எப்பா சூப்பரா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இது முடிச்சு இப்போ நம்ம பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு போகலாம். நெக்ஸ்ட் லெட்டருக்கு நம்ம தேடி போவோம். வாங்க 100 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் மில்க் தண்ணியும் சேர்த்து வீட்டில் போனால் 10 ரூபாய் கிடைக்கும். ஓகே நம்ம பே பண்ணியாச்சு. இப்போ வந்து ஏக்கு முடிஞ்சிருக்கு, ஆருக்கு முடிஞ்சிருக்கு. மறுபடியும் ஏக்கு நம்ம போய் தேடணும். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் ஏக்கு வந்து ஒரு 50 ரூபாய் ஆச்சு. இங்க ஆருக்கு வந்து ஒரு 100 ஆயிடுச்சு. டோட்டலா வந்து 150 ஆயிருக்கு. நம்ம அடுத்து ஏ தேடி போகலாம். வாங்க எஸ்ன்னு தேடி எல்லாம் வந்துடும் போது. சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துடும் போது. எஸ்ஸுக்கு என்ன சாப்பிட்றதுன்னே தெரியல. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் வந்து அந்த கடை மூடி இருக்கு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வேற கடை. அந்த கடையும் மூடி இருக்கு. ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அந்த சைட்ல எல்லாம் ஃபுல்லாக தேடி இந்த சைடுக்கு வந்துருக்கேன். இப்போ வாங்க நான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட போகலாம். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடைக்கு வந்தாச்சு. எஸ் ஆமா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ தான். குழப்பமாவே இருக்கு. எவ்வளோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ? 60 ரூபா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. இல்லை வேணாங்க. அதாவது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ மட்டும் ஒன்று. அப்போ எஸ் நம்ம யோசிச்சுனே இருக்கும்போது தான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ நம்ம கண்ணில் படிச்சு கைஸ் கழிச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. எஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எத்தனை லெட்டர் தெரியுமா? ஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கே கம்ப்ளீட், எஸ் 3 லெட்டர் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஏகேஎஸ் ஹெச் தான் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹெச் தேட ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே எவ்வளோ சாப்பிட்டோம்? 160. ஒரு 60 220 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகே கைஸ் பே பண்ணியாச்சு. அடுத்தது ஹெச் எப்படி தேடுறது தெரியல. ஓகே வாங்க எல்லாம் வாங்க. டேய் உங்களுக்கு வீக் எதனா தெரியுமா? சாப்பிட்ற பொருள் ஏதாச்சும் இருக்கான்ட்டு இவங்களாம் தேடி ஒன்றும் யோசனையும் வர மாட்டேறா. சொல்கிறா எதனா தெரியுமா இல்லையாடா? இப்போ சொல்கிறா. டேய் பாருடா. யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் தாக வந்துச்சு. ஏ முடிச்சாச்சு, ஆர் முடிச்சாச்சு. அகைன் ஏக்கு தான் நான் நின்று இருக்கேன். இன்னும் வாங்க அந்த கடையில் ஒன்று இருக்கு. நான் யோசிச்சு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கான்னு செக் பண்ணலாம் வாங்க. அந்த ஆப்பிள் ஜூஸ் இருக்கா? இல்லை. இங்க பாத்தீங்கன்னா ஏல ஏதோ ஃபுட் நேம் போட்டிருக்கு. அடை அடை தானே? அடை. ஃபைனலாக வந்து ஏக்கு நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். போய் கேட்கலாம் வாங்க. அக்கா இது 3மே ஏல போட்டுருக்கா. ஓகேங்களா? எது நல்லா இருக்கும் இதில் அது கொடுத்துருங்க. வெயிட் பண்ணட்டுமா? எவ்வளோக்கா? 100 80 அது கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஏக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேடி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த டாஸ்க்கு. இப்போ ஏ ஆர் ஏ முடிஞ்சிச்சு. அடுத்து வீக்கு போகணும், ஐக்கு போகணும், டிக்கு போகணும். 3 இருக்கு. ஐயோ வாங்க போகலாம். வெயிட் பண்ணலாம். இதுக்கு மற்ற 3 எனக்கு ஈஸி தான் பானா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. இது அடை, வெஜிடபிள் அடை. இது கூட இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஏக்கு நம்ம அடை முடிச்சிட்டோம். ஏ 3 முடிஞ்சிச்சு. பி நெக்ஸ்ட் வீக்கு போகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை முடிச்சிடலாமா? இது வந்து ஹெல்தி ஃபுட். இது வந்து மறக்காம ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்கு.
மறக்காம சாய் கொழுக்கட்டை கடைக்கு வந்துருங்க எல்லாரும். ஓகேங்களா? இப்ப நம்ம பே பண்ணிடலாம். அக்கா ஸ்கேனர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 சாப்பிட்டதும் 150 ஆயிடுச்சு. 150 + ஒரு 80 எவ்வளவு கணக்கு தெரியாது எனக்கு. லாஸ்டா கால்குலேட் பண்ணிக்கலாம். வாங்க போலாம். 230 ஆயிடுச்சு. கைஸ் நடந்து சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆகிடும் போல். ஹெச்சுக்கு என்னன்னு எனக்கு சத்தியமாக முடியல. ஹெச்சுக்கு ஹார்ஸ் ரைட் போகலான்னு பார்த்தேன், ஆனால் அது வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. ஃபுட் சேலஞ்சுன்றதுனால ஹெச்சுக்கு வந்து ஹாட் சாக்லேட் ஞாபகம் வந்திருக்கு. ஆனால் ஹாட் சாக்லேட் கடை எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த லைனில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி பார்க்கலாம் வாங்க. கைஸ் தேடி கடைசியாக ஹெச்சுக்கு வந்து என் மண்டைக்கு ஆத்ததுச்சு கிட்டினது பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் தான். அதுவும் கடையை அந்த லைன் ஃபுல்லாக தேடணும். சுட இருக்கிறது ஹாட் சாக்லேட் அதுதான் கைஸ். ஹெச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட்டு. இன்னும் வந்து எனக்கு வந்து ஒய்ஏ இருக்குது. ஒய்க்கு வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு யோசிக்கிறது இல்லை, கண்ணெல்லாம் சொக்குது. இப்பவே கண்ணை கட்டுது. ஓகே வாங்க நம்ம ஹாட் சாக்லேட்டை குடிச்சு பார்ப்போம். இதான் கைஸ் ஹாட் சாக்லேட் முடிச்சாச்சு. வயிற்று லைட்டாக கலக்குது, என்னன்னு தெரில. எல்லாத்தையும் கலை சாப்பிட்டுட்டு இருக்கோம். 4 வேர்டு தான் முடிச்சிருக்கேன். AKSH 4 வேர்டு முடிச்சாச்சு. HYA அக்ஷயா. ஒய்ஏக்கு மட்டும் இப்போ நம்ம பார்க்கணும். 4 வேர்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான் இருக்குது. இது ஒரு 80 ரூபா. ஏற்கனவே ஒரு 220, இது ஒரு 80. சரி ஓகே கைஸ், எங்கள் பே பண்ணிவிட்டு அடுத்த தேட போயிடலாம். என்னால் முடியல சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம ARA முடிச்சிட்டோம். இப்போ வந்து வீக் வந்து நம்ம வந்து வாழைக்காய் ஏதாச்சும் வாங்கணும். இப்போ வாழைக்காய் சம்மந்தப்பட்டு அண்ணாக்கு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருக்கேன். அது குத்தணும் சாப்பிட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் கிளம்பலாம். முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். வாங்க போகலாம். நாங்கள் வாழைக்காய் பற்றி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வயிறு சாப்பிட முடியல, வயிற்று தள்ளுது. ஆனால் நான் சாப்பிடுவேன். டாஸ்க்கை கண்டிப்பாக நான் நான் முடிச்சு தீருவேன் இன்னைக்கு. வாங்க நம்ம சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ARAV IND. நெக்ஸ்ட் வந்து என்ன சாப்பிட போறோம்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கணும். 3 லெட்டர் இருக்கு. I இருக்கு, N இருக்கு, D இருக்கு. 3 லெட்டர் முடிக்கணும் கஷ்டப்பட்டு. வாங்க பார்ப்போம். ஆக்சுவலி இப்போ வந்து நம்மளுக்கு என்ன லெட்டர் பார்த்தீங்கன்னா I. இப்போ நம்ம எங்கே போகிறோம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருக்க வாங்க போகலாம். வாங்க, ஆளே இல்லைங்க யாரும். சாப்பிட்டு போயிடலாமா நம்மளே? ஐஸ் கடையில் ரொம்ப நேரம் அவங்கள காணும் சொல்லிட்டு இருந்தோம். வந்துட்டாங்க நம்ம கண்டி. ஐஸ்கிரீம் இன்னும் ஐஸ்கிரீம் பற்றி காட்டுங்க. எடுத்துலாம் போயிட மாட்டோம். காட்டவே மாட்டேன். நார்மலாக குட்டியாக கப் ஐஸ் தாங்க. இது எவ்வளோ? இது 50. கீழே வந்துச்சுமா இன்னும் பாருங்களா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? அங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 280 ரூபாய் ஆயிடுச்சு. இது ஒரு 50 ரூபாய். இது வந்து 330 ரூபாய் மொத்தம் ஆயிடுச்சு. வாங்க இப்ப நம்ம 50 ரூபாய் பே பண்ணிக்கலாம். நம்ம ஐயும் முடிச்சாச்சு. லாஸ்ட்ல வந்து ND இருக்கு. இன்னும் 2 லெட்டர்ஸ் தான் இருக்கு. வாங்க அது சீக்கிரமா போய் முடிப்போம். மோனிகா. ஓகே இப்ப நம்ம ஐ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்ப N. ஓகே வாங்க இப்ப நம்ம N இங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க அண்ணா நன்னாரி சர்பத்துப்பா. ஓகே ஒரு நன்னாரி சர்பத் கொடுத்துருங்க. வாங்க வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ லாஸ்ட் நன்னாரி சர்பத்தை முடிக்கிறோம். லாஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. நம்ம இந்த சேலஞ்சை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. Meanwhile என்கிட்ட இல்லடா. என்கிட்ட எங்கடா இருக்கு? நான் தோல்வி ஒத்துக்கொள்ள போறேன். எனக்கு சத்தியமா ஒய்க்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. ஒரே ஒய்யா ஓடுனுதே தவிர ஒய்யில் ஒன்று கூட மாட்ட மாட்டேங்குது. ஓகே அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா இந்த லைட்டான ஒரு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணலாம். அவன் தெரிஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என் பேர் எவ்வளோ நான் இது 50 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். நன்னாரி சர்பத் வந்து குடிச்சு பார்க்கலாம். நல்லா இருக்கு. ராத்திரி பார்த்த விட இது ரிசர்வ்.
ஓகே, நம்ம வந்து A R A D I N வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னும் D மட்டும் இருக்கு, அதை நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வேற கடைக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க போலாம். அரவிந்த் வேற எத்தனை முடிச்சான்னு தெரியல, இன்னும் ஒண்ணு முச்சிருக்க மாட்டான். முக்கியம் இருப்பாங்க, தேடி இருப்போம் என்ன பண்ணலாம்னு. எங்களை மாதிரி பசங்க வாழ்க்கையை நாங்க தீர்மானிக்கிறது இல்லை, வாழ்க்கை தான் எனக்கு தீர்மானிக்குது. நம்ம இப்ப எல்லாத்தையும் முடிக்கிறோம், ஒரு சந்தோஷமா இருக்கு. அவனை போய் தேடலாம் வாங்க. இப்போ ஏற்கனவே அங்க வரைக்கும் எடுத்தது பாத்தீங்கன்னா 330 ஆயிடுச்சு. இங்கேயும் சேர்த்து ஒரு 50, 330 ஒரு 50 வந்து 380 ஆயிடுச்சு மொத்தமா. இப்போ வந்து இன்னொரு லாஸ்ட் ஒண்ணு இருக்கு, அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோன்னு சொல்லி நம்ம லாஸ்டா சொல்ல போறோம். ரொம்ப சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா அதே பெருசா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. நான் வந்து யாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லாமே. வா லாஸ்ட் ஒரு லெட்டர் மட்டும் இருக்கு. பீச்ல எல்லாம் முடியல சத்தியமா. வெளியே போய் எங்கேயாச்சும் முடிச்சுக்கலான்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். என்ன லாஸ்ட் லெட்டர்? டியா? எனக்கு 2 லெட்டர் இருக்கு. இவன் தான் அப்ப அவுட்டே ராதா வின்னு. வாங்க அந்த டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நான் ஒரு கடை ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே பிஸ்டியோஸ் ஒன்றுமே கிடைக்கல வெசனரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் வாங்குவோம். ஒய்க்கு வந்து யோகட் வாங்க போகிறேன். லாஸ்ட்டில் ஏக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஜூஸ் ரீசெண்டாக வந்துச்சு. முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சிருங்க. இருந்தாலும் வந்து நம்ம உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வயிறுலாம் வலிக்குது. இப்போ எனக்கு காலையில் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஃபுல்லாக பின்னாடி பார்த்துக்கலாம். ஃபைனலாக அவன் சொன்ன மாதிரி தான் எனக்குமே வந்து ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையும் லாஸ்ட் ஒரே ஒரு லெட்டர் தான் அப்படின்னு பார்த்தா நான் தான் வின்னரு. டீக்கு வந்து டெய்ரி மில்க் சூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு பிடிச்ச டெய்ரி மில்க் வீட்டுக்கு நான் பொறுமையாக சாப்பிடுவேன், இங்கே பிரிக்க மாட்டேன். கேட்டாலும் என்ன சொல்றது? ஹாசல் நட் நல்லா இருக்கும். எனக்கு ஒரு ஹாசல் நட் எடு. உனக்கெல்லாம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம டீயை முடிச்சாச்சு. நான் பெரிய டெய்ரி மில்க் எடுத்துருப்பேன், அதை கிளிப்பை ஆட் பண்ணுறேன். அதை பிடிக்க வச்சுட்டு நான் சின்னதை வாங்கி கொடுக்குறான். சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பேசவே முடியல. எனக்கு தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஆல்ரெடி 380 ஆயிருந்துச்சு. இது எவ்வளோ? இது ஐ திங்க் 55. 380 plus 55 எவ்வளோ? 435. 500 கூட முடிஞ்சிச்சு. 435. ஓகே ஸ்டார்ட். அவ்வளவு ஒரு வேர்டில் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணா. எனக்கு 2 வேர்டு போயிடுச்சு, அதாவது கிடைக்கல. பார்த்தீங்கன்னா யோகட் ஒன்று, ஏ கிளாஸ் ஆப்பிள் ஜூஸ். இதோட நம்ம வந்து அக்ஷயா முடிச்சிட்டோம். எனக்கு வந்து ஏற்கனவே 300 ரூபாய் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். 300 ரூபா கூட இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 60, இது ஒரு 10, 70 ரூபா. 370 ரூபால முடிச்சிருக்கேன் நான். நீ எவ்வளோ முடிச்சா பட்ஜெட்டு? நான் வந்து 435. அப்போனா அரவிந்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 435, அக்ஷயோட வேல்யூ 370. நான் தான் வின்னர். பட்ஜெட் தயார் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் வின்னர். ஏன் அதெல்லாம் கிடையாது. அவன் 2 வேர்டு செருப்பால அடிப்பேன். அவன் 2 வேர்டு நான் 1 வேர்டு தான். முடிச்சா இல்லையா? இது அசிங்கமா போய் பேசாத. மக்களே உன செருப்ப வரைக்கும் அடிச்சிருவாங்க. சரி அதெல்லாம் ஒரு யார் பட்ஜெட் கம்மிட்டாங்களோ அவங்க தான் வந்து ஓகே பேசி நம்ம தான் பேசிட்டப்பா. இந்த சேனலோட வின்னர் பாத்தீங்கன்னா அக்ஷயா. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.